பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படும் பெண்களின் மனநலனை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்துடன் செய்தியாளர் ராதா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பெண் மட்டுமல்ல, எல்லா பெண்களும் எப்படி நம்மள ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், எப்படி இந்த சிச்சுவேஷனை கடந்து வரணும், மன ரீதியா அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? இப்போ இந்த மாதிரி ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் பிளேம் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் ரொம்ப பின்னோக்கி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க சுத்தி இருக்கிறவங்க. அவங்க பேரண்ட்ஸ் முதற்கொண்டு இந்த சமுதாயம் முதற்கொண்டு அப்படி ஃபீல் பண்ண போது அவங்களுக்கு பதற்றம் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இதை நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் இமீடியட்டா அவங்களுக்கு கொடுக்கலன்னா இது லைஃப் லாங்கே அவங்களை ரொம்ப பாதிக்கும். இப்ப இந்த பெண் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய பெண்கள் சொல்லாமலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இது உன் தவறு இல்லை. மெயினா நான் அந்த பெண்ணுகிட்ட சொல்ல விரும்புறது இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். ஏன்னா எவ்ரிபடி வில் மேக் யூ ஃபீல் இட்ஸ் யுவர் ஃபால்ட். நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம எப்படி ப்ரோஆக்டிவா இருக்கணும், நம்ம சமுதாயம் இருக்கணுமா, இல்ல இன்ஸ்டிடியூஷன் இருக்கணுமா, இல்ல நம்ம அரசியல்வாதிகள் இருக்கணுமா, இதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ இந்த நேரத்துல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் நீங்க கொடுக்க விரும்புறீங்க? இப்போ பெற்றோர்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஏன்னா பெற்றோர் நிறைய வகைகள்ல இருப்பாங்க. சில பேர் இதை அக்செப்ட் பண்றது ரொம்ப கம்மியான ஒரு ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்னைக்கு அபியூஸ் ஆன பெண்கள் ஏன் அம்மா கிட்ட போய் சொல்லலன்னு கேட்டாலே அம்மா என்னதான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நம்ம கவுன்சிலிங்லேயே சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கும் போது இட்ஸ் யோர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக பயந்தே தான் பெற்றோர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் கம்யூனிகேஷன் கேப் நிறைய இருக்கு. சோ அந்த நேரத்துல பெற்றோர்கள் நீ என்ன தப்பு செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். ஏன்னா என்ன வேணா அந்த பொண்ணு முடிவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவா நிறைய பேர் பேசுறதை கேட்டுட்டு சோ ஐ கேன் ஒன்லி டெல் த டாட்டர் அண்ட் த பேரண்ட்ஸ், இது இந்த சொசைட்டி என்ன பேசுறதுங்கிறத நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். சொசைட்டி இன்னைக்கு நல்லவங்களையும் வாழ வைக்குது, கெட்டவங்களையும் வாழ வைக்குது. சொசைட்டி நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. உங்க பெண்ணுக்கு என்ன முக்கியம், உங்க குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கணும், சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் ஈடுபட்டாங்களா, அதுல இருந்து நம்ம எப்படி அவங்களை விடுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்கு பெற்றோர்கள் எடுத்துக்கணும்.